விஜய், எவ்வளவு நேரமா குளிச்சிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் வெளியே வாங்க. நானே குளிச்சிட்டு வந்து கிளம்பிட்டேன். நீங்க இன்னும் உள்ள இருந்து வெளியே வர மாட்டேங்க. இந்த வந்துட்டேன் நந்தினி. சீக்கிரம் வாங்க விஜய், அம்மாவை பார்க்க போகணும். இந்த வாரேன் வாரேன். நந்தினிமா, எத்தே வாங்கத்தே, உட்காருங்க. எத்தே சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், அம்மா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாத்தே, அங்கதான் போறோம். சரி, இந்தா இதை கையில் போட்டுக்கோ. இது உனக்காண்டி அத்தை வாங்கிட்டு வந்தேன். எனக்காண்டியா? எனக்கு தான் ஏற்கனவே நிறைய வாங்கி கொடுத்துட்டீங்கல்லத்தே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? கடையில் அழகா இருந்துச்சுமா, உனக்கு நல்லா இருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். பிரியலுக்கு ஒன்று உனக்கு ஒன்று வாங்கினேன், போட்டுக்கோ. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? தெரியலம்மா, போனாதான் தெரியும். அவங்க எப்போ விடுவாங்கன்னு தெரியலையே. சாப்பிட்டு போங்க, அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. தடுக்க முடியாதுல்ல, இருந்துட்டு வாரோம். சரி பிள்ளைகளா, 2 நாளைக்கு இருக்கனால இருந்துட்டு வாங்க. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வாங்க. சரி ஆண்டி. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் காலையில அவசர அவசரமா கிளம்புதாரு. கிளம்பும்போது நம்மளைத்தான் போட்டு பாடா படுத்துவாரு. லட்சுமி அது எங்க, லட்சுமி இது எங்கன்னு என்ன வரத்துக்கு வராரு. லட்சுமி, என் பனியன் கிடைச்சதா? ஏங்க இருங்க, தேடிக்கிட்டு தானே இருக்கேன். நீ தேடிக்கிட்டே இருந்தீன்னா ரயில் கிளம்பி போயிரும். வாரேன் வாரேன் இருங்க. இந்த மேச ட்ராயருக்குள்ள இருக்கா? இல்லையே, இங்க வைக்கலையே. இவர் எங்க போட்டாரு? கட்டில் கடையில போட்டிருப்பாரோ? கட்டில் கடையிலையும் காணோம். லட்சுமி, கிடைச்சதா இல்லையா? அதாங்க ஒரே ரோசனையா இருக்கு. எங்க வச்சனே ஞாபகம் வர மாட்டேங்கி. துணியை மடிச்சு எப்பவும் வைக்கிற இடத்துல வைக்க வேண்டியதானே? எங்க கொண்டு வச்ச? ஞாபகம் வந்துட்டு. எங்க வச்சிருக்க? ஏங்க மடிச்சு வைக்கும் போது என் உள்பாவாடையோட சேர்த்து மடிச்சு வச்சுட்டேன்னு நினைக்கேன். உள்ள இருக்கும் பாருங்க. என் பனியன்னு பார்க்க உன் உள்பாவாடை மாதிரியா இருக்கு. எங்க சைஸ் பெருசா இருந்த உடனே வெள்ளை கலர் பாவாடை நினைச்சு உள்ள வச்சிருப்பேன். போய் பாருங்க. இல்லை, என் நேரம். முதல்ல ஒரு சிம்மில் போய் சேரணும். ஏங்க உடம்புல குறைக்காதீங்க. பிறகு எவனாவது கடத்திட்டு போயிட்டான்னா அவனை அடிச்சு போட்டுட்டு தப்பிக்க முடியாது. இப்படி இருந்தா தான் அடிக்க வசதியா இருக்கும். நெட்டம்மா, மாத்திரை போட்டல்ல, பேசாம படுத்து தூங்கு. அப்பந்தான் காய்ச்சல் சரியாகும். சரி ராமு, பேசாம தூங்குதேன். இவளுக்கு காய்ச்சலா? சரி பேசாம கிடக்கட்டும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். மர்மோளே, உனக்கு காய்ச்சல்னு கேட்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எத்தே, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது தே. ராமு, பேசாம ஒன்று செய்யுமா? என்ன செய்யணும் சித்தி? உன் பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லாம கிடக்கா. ஆமா சித்தி, ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னு தெரியல, மழைக்குள்ள நனைஞ்சிருப்பான்னு நினைக்கேன். அதான் இப்படி காய்ச்சல் வந்து கிடக்கா. ஆமாப்பா, காய்ச்சல் வந்து ரெஸ்ட் எடுத்தாதான் சரியாகும். பேசாம படுத்து கிடக்கட்டும். மத்தியானத்துக்கு வேணா இவளுக்கு நான் சூடா சோறும் ரசமும் செஞ்சு கொடுத்துருதேன். நம்ம அதுக்குன்னு ரசத்தை தின்னுட்டு கிடக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டுரு. ஓஹோ, இதான் உங்க திட்டமா? எனக்கு ரசத்தை கொடுத்துட்டு நீங்க பிரியாணி திங்கலான்னு பாக்கீங்களோ? சரியாப்பா, நான் சொன்னது புரிஞ்சுதா? நம்ம 2 பேருக்கு பிரியாணி வாங்கிரு. உங்க சித்தப்பா இல்லை, வெளியே போயிட்டாரு. அதனால அவருக்கு தேவையில்லை. நம்ம 2 பேருக்கு மட்டும் பிரியாணி வாங்கிரு. உன் பொண்டாட்டிக்கு நான் ரசம் சோறு செஞ்சு கொடுத்துருதேன். எத்தே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தே. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு முதலே தெரியும். அதனால தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சோறு பொங்கி ரசம் வச்சுட்டு போயிட்டேன் தே. காலையில் மத்தியானம் ராத்திரி 3 நேரத்துக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ரசம் சோறு தான். சை, இவ பேசாம கிடப்பா. நம்ம பாட்டுக்கு பிரியாணி ஆர்டர் போட்டு திங்கலான்னு பார்த்தா இவ என்ன இப்படி பண்ணுதா? காலையிலே சோறு ரசம்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேங்க. எனக்கு தெரியாம எப்போ செஞ்சா? நல்ல வருத்தப்படுங்க. எனக்கு மட்டும் ரசத்தை கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் பிரியாணி திங்கலான்னு பிளான் போடுதீங்களோ? நடக்க விடுவேனா நான்? சித்தி, உங்களுக்கு பிரியாணி வேணுமா? வேணா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒன்றும் தேவையில்லை. அதான் சட்டி நிறைய சோத்தை பொங்கி வச்சுட்டேன்னு சொல்லுதல்ல. அப்புறம் அதை கொண்டு என்ன தூரையா போட முடியும்? தின்னு தொலைக்கேன். எத்தே, நான் காய்ச்சக்காரியாக கடந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லுதேன். நீங்கள் என்னத்தை இப்படிலாம் பேசுதீங்க? உங்களுக்கு பிரியாணி வேணும்னா வாங்கி தின்னுங்க தே. அதுக்குன்னு இப்படிலாம் சொல்லாதீங்க தே. அம்மா, உலகமகா நடிப்படா சாமி. சித்தி, ஏன் இப்படி பேசுதீங்க? நெட்டம்மா நம்மளுக்காண்டி தானே கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சிருக்கா. ஆமாம் ராமு, உங்களுக்காண்டி தான் செஞ்சேன். எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நீங்கள்லாம் சாப்பிடாம கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதனால தான் சோறு சேர்த்து பொங்கிட்டேன். கூட்டுக்கு வேணா பக்கடா எதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. சரி நெட்டம்மா, நாங்க அதையே சாப்பிட்டுக்கிடுதோம். நீ கவலைப்படாது. ரொம்ப தேங்க்ஸ் ராமு. ஆமா, அவன் என்ன செஞ்சாலும் இவன் அவளுக்கு தான் சப்போர்ட் அடிப்பான். சாப்பிட்டுக்கிடுவான். நான் சாப்பிட்டுக்கிட்டு வெறும் சோத்தையும் ரசத்தையும் எவ திம்பா? அதுவும் 3 நேரத்துக்கு. இவளை எவ சோறு பொங்கி வைக்க சொன்னா?
சித்தி உங்களுக்கு பிரியாணி வேணுமா? ஒன்றும் தேவையில்லை. எத்தே பிள்ளை அழுவுது, போய் தொட்டில் ஆட்டி விடுங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். 24 மணி நேரமும் பிள்ளைய நான் தானே பார்க்கேன். எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீங்கள் பேசாமல் படுத்து கிடங்க. ஏன் நெட்டமா சித்தி இப்படி கோவமாவே இருக்காங்க? அவங்க நல்ல பிரியாணி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் சோறு பொங்கி வச்சுட்டேன்னு சொன்னோம்ல, அதனால கோவச்சிக்கிட்டு போகிறாங்க. சரி, அதுக்குன்னு பொங்கன சோற வீணாவா ஆக்க முடியும்? இல்லை ராமு, நான் சோறெல்லாம் பொங்கலை, சும்மா வெறுப்பேற்றுறதுக்காக சொன்னேன். எனக்கு மட்டும் ரசம் சோறு செஞ்சு தர சொல்லுங்க, அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருங்க. உனக்கும் வேலை இல்லை, அவங்களுக்கும் வேலை இல்லை. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டே கிடங்க. அது என்னன்னு தெரியல, அவங்கள பார்த்தாலே சண்டை போடணும் வம்பிழுக்கணும்னு தோணுது. எப்படியோ சண்டை போட்டு மண்டையை உடைக்காம இருந்தா சரிதான். ஏமா, அப்பா எங்க ஆளையே காணும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்பா எங்க போயிட்டாங்க? உங்க அப்பா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு பிள்ளைல, வர 2 நாள் ஆகும். காலையில சீக்கிரமா எந்திரிச்சா சொல்லிட்டு போவாரு. நீங்க 9 மணி 10 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்ப தானே பொழுது விடியுது. அவர் காலையில 7 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. ஏமா, பாட்டியும் தாத்தாவையும் காணும்? உங்க பாட்டியும் தாத்தாவும் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ஏ அம்மா, பெரிய மனுஷி பேச வந்துட்டா. நான் தான் அவங்கள மார்க்கெட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டேனாக்கும். அவங்க தான் நாங்கள் போகிறோம்மா, வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ட்டு கிளம்பி போகிறாங்க. அதனால தான் சொல்லி விட்ருக்கேன், வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க, நடந்து பைய தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். போகும்போது நடந்து போவாங்க, வரும்போது 2 பேரும் ஆட்டோவில் வந்துருவாங்க. சரி, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க 2 பேரும். ஏம்மா, காலங்காத்தாலே சோத்தை பொங்கி கொடுத்துருக்கீங்க, இட்லி தோசை ஒன்றும் இல்லையா? காலையில் இட்லி தோசை செய்யலான்னு தான் பார்த்தேன். உங்கள் அப்பா வேறு வேலைக்கு கிளம்புனாரு. சரி, அவருக்கும் அப்படியே டப்பால சோறு வச்சு கொடுத்து விட்டுலாம்ல, அதனால சேர்த்து செஞ்சுட்டேன். அப்போ வேறு வழியே இல்லையா? சோறு தான் சாப்பிடணுமா? ஆமாம் பிள்ளைல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சோறு சாப்பிடுங்க. நாளைக்கு வேணா இட்லி தோசை ஏதாவது செஞ்சு தரேன். ஏமா, உப்புமா செஞ்சா எனக்கு சாம்பார் வேணும். சரி சரி, செஞ்சு தாரேன். ஏமா, இது என்ன குழம்பு? வினோதமாக இருக்கு. இது கொள்ளு குழம்பு. கழுதையும் திங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. தின்னுங்க பேசாம. எப்பா, நீங்க திருந்தினது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த அம்மா உண்மையான சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியுது. என் பிள்ளைக்காண்டியும் பொண்டாட்டிக்காண்டியும் திருந்தி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மாமா, நீங்க திருந்தி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் இன்னும் நல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். மாப்பிள்ளை, நீங்க சோபால உட்காந்து சாப்பிடலாம்ல, கீழே உட்காந்துருக்கீங்க. எத்த என்னைய மட்டும் பிரிச்சு பேசாதீங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். சரி மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. என்ன 2 பேரும் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க? எதை சாப்பிடன்னு தெரியல. இலையில இத்தனை ஐட்டத்தை வச்சிருக்கீங்க, என்னைக்கு சாப்பிட்டு முடிக்க? அதெல்லாம் சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்குள்ள இப்போ அவசரமான வேலை எதுவும் இருக்கா உங்களுக்கு? மெதுவாக உட்காந்து சாப்பிடுங்க. ஏம்மா, நான்லாம் என்னைக்குமா இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன். ஏம்மா அப்படி எல்லாம் நிறைய சாப்பாடு வச்சிருக்கீங்க? பிறகு விருந்துக்கு வந்த பிள்ளைகளுக்கு சோத்தையும் ரசத்தையுமா போட முடியும்? உங்க அப்பா தான் காலையில் இவ்வளவு வாங்கிட்டு வந்தாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்ல. சரி நந்தினி, இவங்க ஆசையா செஞ்சிருக்காங்க, உட்காந்து மெதுவா திம்போம். நந்தினிமா, காலேஜுக்கு போறியா? ஆமாம்மா, படிப்பெல்லாம் நிறுத்த முடியாது, நான் நாளைக்கு போயிடுவேன். ஆமத்தே, படிப்பெல்லாம் நிறுத்த மாட்டோம். அது எப்படி அவளை நிறுத்த விடுவேன்? அவ படிச்சு நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணட்டும். கல்யாணம் அவசரம்னு கல்யாணம் பண்ணியாச்சு. இங்க இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல. நந்தினிக்கு வேற ஏதாவது ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இப்போ அவ என் வீட்டுல இருக்காளா, எனக்கு தைரியமா இருக்கு. இன்னும் அவ எவ்வளவு வேணாலும் படிக்கட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். சரி, அப்பனா நம்ம தினம் காலையில மாப்பிள்ளை கூட நீ வண்டியில காலேஜுக்கு போயிருவேன். ஆமத்தே, காலையில நான் போகும்போது நந்தினியை காலேஜில் விட்டுட்டு போயிருவேன். ஆனா மத்தியானம் தான் கூப்பிட முடியல. ஏன் மாப்பிள்ள? ஏமா, விஜய் ஆபீஸ்க்கு போறாருமா. அமெரிக்காக்கா போறீங்க? இல்லத்தே, நந்தினி படிப்பு முடிஞ்ச பிறகுதான் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கோம். அப்ப இங்க எங்க சேர்ந்திருக்கீங்க? பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய கம்பெனி இருக்குதே, அங்க போய் சேர்ந்துட்டேன். உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நீங்க வேலைக்கு போகணும்னே அவசியம் இல்லையே மாப்பிள்ள. ஐயையோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது மாமா. சொந்த காலில் நிக்கணும். அப்பா தயவுல எல்லாம் வாழக்கூடாது. மாப்பிள்ள, நீங்க காலையில நந்தினியை காலேஜில் விட்டுருங்க. மத்தியானம் நான் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விட்டுருதேன். மாமா, உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இதுல என்ன மாப்பிள்ள கஷ்டம்? இவ்வளவு நாளா அந்த வேலையை நான் செஞ்சதே கிடையாது. என் பிள்ளை எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டு நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு கிடப்பேன். அவ என்னைய தாண்டி தான் போவா வருவா. ஒரு நாள் கூட அவட்ட நான் கேட்டதே இல்லை. எப்படிமா இருக்க, வாரியா அப்பா கொண்டு விடட்டான்லாம் நான் கேட்டதே இல்லை. ஒரு நல்ல அப்பாவாவே நான் நடந்துக்கிடல. இனிமையாவது நடந்துக்கிடணும்னு நினைக்கேன் மாப்பிள்ள. சரி மாமா, நீங்களே கூட்டிட்டு வந்து விடுங்க. அதுக்காண்டி அழாதீங்க. நந்தினி என்னைய மன்னிச்சிருமா. எப்ப அழாதீங்கப்பா.
உன்னையும் அம்மாவையும் நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேம்மா. இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஏங்க கவலைப்படாதீங்க, மனசார திருந்திட்டீங்கல்ல, அதே போதும். நாங்கள் எல்லாரும் உங்களை மன்னிச்சிட்டோம். ஆமாப்பா, அழாதீங்க. நீங்களும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தா அதே போதும். மாப்பிள்ள, எனக்கு ஏதாட்டும் ஒரு வேலை வாங்கி தரீங்களா? நீங்க எதுக்கு மாமா வேலை செய்யணும்? வீட்டு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள. என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கும் என் கையால உழைச்சி சம்பாதிச்சு தான் நான் சோறு போடணும்னு நினைக்கேன். மாப்பிள்ள எதுவும் வாட்ச்மேன் வேலை தெரிஞ்சா வாங்கி கொடுங்க. அதெல்லாம் பேசாம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரித்த, நான் சொல்லி விடுதேன். ஏதாவது ஒரு ஆபீஸ்ல கேட்டுட்டு நான் சொல்லுதேன். சேர்த்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. சரி, 2 பேரும் சாப்பிடுங்க. கோழி கொத்துற மாதிரி கொத்தக்கூடாது. நல்ல வள்ளு வதக்கு நல்லி திங்கணும். தக்காளி விலை வேற கூடிக்கிட்டே போகுது. அதுக்குன்னு துட்டு கொடுத்து தக்காளி வாங்க முடியுமா? எவ வீட்லயாவது போய் வாங்கலான்னு பார்த்தா எவளும் தக்காளி இல்லைங்காளுங்க. பேசாம தலைவர் வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அவங்க வீட்டில் தான் எல்லா பொருளும் எப்பவும் ஸ்டாக் வச்சிருப்பாங்க. அதனால அங்கே போய் ராணியை கட்ட நைஸாக பேச்சு கொடுத்துட்டு 2 தக்காளி தாங்கன்னு வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அம்மா தாயே, 2 கண்ணும் தெரியாதவம்மா, தயவு செஞ்சு பிச்சை போடுங்கம்மா. ஏம்மா, தயவு செஞ்சு பிச்சை போட்டுட்டு போங்கம்மா. பார்க்க நல்லா தேவது மாதிரி இருக்கீங்களே, பிச்சை போட்டா என்ன கேடு உங்களுக்கு? கண்ணு தெரியாதுங்க, இவளை பார்த்து தேவதை மாதிரி இருக்கேங்க. உண்மையாவே கண்ணு தெரியாதவர் தான், இல்லைன்னா இவளை பார்த்து தேவதைன்னு சொல்லுவாரா? ஏம்மா பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா, தயவு செஞ்சு போடுங்கம்மா. அண்ணாச்சி 10 பைசா கூட கிடையாது, இடத்த காலி பண்ணுங்க. ஏம்மா இப்படி போய் சொல்லுத? பார்க்க நல்லா இட்லி குண்டா மாதிரி இருக்க, ஒரு 50 ரூபா 100 ரூபா கூடயே இல்லை. என்னையா இப்பெல்லாம் தேவதை மாதிரி இருக்க நீரு, அதுக்குள்ள இட்லி குண்டா மாதிரி இருக்கேங்கீரு. என்ன கொழுப்பா? ஒரு 10 ரூபா போட மாட்டேக்க, உன்னை பிறகு எப்படி தேவதுன்னு சொல்ல முடியும்? கண்ணு தெரியாம இருக்கும்போதே இந்த பேச்சு பேசுவீரு, கண்ணு தெரிஞ்ச நீர்ல என்ன பேச்சு பேசுவீரு? ஏம்மா துட்டு போட போறியா இல்லையாம்மா? போட முடியாதியா, துட்டு ஏண்டெல்லாம் கிடையாது. ஒத்த பைசா கூட கிடையாது. கேட்க வந்துட்டாரு. அண்ணாச்சி இவளே ஒரு பிச்சைக்காரி, இவட்ட போய் நீங்க கேட்கலாமா? என் பின்னாடியே வந்து வேவு பாக்கியோ? ஆமா, இவ பெரிய மகாராணி. இவ பின்னாடியே வந்து நாங்க வேவு பார்த்துட்டோம். ஆமா, இப்ப வேவு தானே பார்த்தேன். நான் அந்த ஆளும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் இந்த வழியா வந்தம்மா, நான் ஏன் நீ பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்க போறேன்? எனக்கு என்ன அவசியம்? இவ பெரிய ஆளு, இவ பேசுறத ஒட்டு கேட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன்? ஏம்மா நீங்களும் நல்ல தேவதை மாதிரி இருக்கீங்கம்மா, நீங்களாவது ஒரு 10 ரூபா போடுங்க. யோ என்னையா, முதல்ல என்னைய தேவதை மாதிரி இருக்கேன்னு இப்ப அவளை சொல்லுதே. யார் உண்மையிலுமே தேவதை? சொல்லிட்டு போ. ஏம்மா நானே கண்ணு தெரியாதவம்மா, என் கண்ணுக்கு எல்லாருமே தேவதை தான்மா. காக்கா பார்த்தா கூட நான் தேவதை மாதிரி இருக்கேன்னு தான் சொல்லுவேம்மா. என்னடி இழுக்க? காதுல விழுந்துச்சா இல்லையா? அந்த அண்ணாச்சி உன்னையத்தான் காக்கான்னு சொல்லுதாரு. யோ யாரை பார்த்து காக்கான்னு சொன்னீரு? இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏம்மா நான் பொதுவாக தான்மா சொன்னேன். இங்க பாரு செல்வி, நான் போற இடத்துக்குலாம் வந்து என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காத. இன்னைக்கே கடைசியை நிறுத்திக்கோ. நான் போற இடத்துக்குலாம் எனக்கு முன்னால நீ எதுக்கு போற? எம்மா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்து என்னைய அடிப்ப? எம்மா, என்ன அடி அடிக்கா? பிறவு செல்வின்னா சும்மா நினைச்சியா? நீ அடிப்ப, நான் பார்த்துக்கிட்டு சும்மா போகணுமோ? ஏம்மா யாராவது ஒருத்தர் 10 ரூபா போடுங்கம்மா. ஏயா இங்க எவ்வளவு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, உனக்கு 10 ரூபா கேட்கோ? 10 ரூபா இப்ப ஒழுங்க மரியாதையா 2 பேர்ல யார் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு போயிரும், இல்லைன்னா அவ்வளவுதான். 2 பேரையும் பார்த்தா சூனியக்காரிங்க மாதிரி இருக்கு, நான் இடத்த காலி பண்ணுதேன். சூனியக்காரியா? யோ உனக்கு கண்ணு தெரியுமாயா? அதெல்லாம் நல்ல கண்ணு தெரியும் குந்தாணி. சரி, இந்த ஆள் எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காரு? இவரை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. என்ன மிஸ்டர் அலெக்ஸ், என்ன பார்த்து சிரிக்கீரு? கொழுப்பா? உங்களை பார்த்து சிரிக்கல மேடம். வேற எதுக்கு இப்ப சிரிச்சீரு? அது ஒன்றும் இல்லை, ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், அது நினைச்சு பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துட்டு. என்ன உளறுதீரு? 12 வருஷத்துக்கு முன்னாலதான் நம்ம 2 பேரும் பார்க்கவே இல்லையே. அதைத்தான் சொல்லுதேன், பார்க்கல, அதனாலதான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? உன்கிட்ட பேசுறத நிறுத்தின பிறகு நான் நிம்மதியா இருக்கேன். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? இருங்க வாரேன். இவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மனுஷன் இப்படி பேசுவாரு, இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இவன் என்ன செய்ய போறா? வாரேன்ட்டு போயிருக்கா. என்ன பேட்டை தூக்கிட்டு வர? உன் கூடல என்னால விளையாட முடியாது. நான் ஒன்றும் உங்களை விளையாட கூப்பிட வரல, நான் மட்டும்தான் தனியாக விளையாட போறேன். வேடிக்கை பாருங்க. ஏயா எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் கூட சண்டை போட்டது இல்லாம கெக்க புக்கான்னு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு என்னை சந்திக்காதப்பதான் நிம்மதியா இருந்தேன்னு சொல்லுவீரு. அதுக்கு என்ன செய்ய போற?
ஒன்றும் செய்யல, லேசா மண்டையை மட்டும்தான் உடைக்க போறேன். ஆஹா, பிரியாணி டேஸ்ட்டு பட்டையே கிளப்புதே. எங்கே வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல, நல்லா வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னும் இந்த கடையில் தான் பிரியாணி வாங்க சொல்லணும். ஏம்மா, பிரியாணி வாசம் கமகமன்னு அடிக்கி. வாட்டி ராதா, வா உட்காரு. என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்க? என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் வந்தேன். சும்மா வந்தியா? நீ சும்மா வரமாட்டியே. என்ன விஷயம் சொல்லு. இப்படி பார்க்க வச்சுக்கிட்டு பிரியாணியை கவுக்கு கவுக்குன்னு திங்காலே, ஒரு மனுஷி உட்காந்துக்கிட்டு இருக்கே, ஒரு பேச்சுக்காவது சாப்பிடுதியான்னு கேட்கலா? எல்லாம் திமிரு. ஏட்டி கேட்கமுல்ல, என்ன விஷயம் சொல்லு. சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி, ஞாயிற்றுக்கிழமையா இருக்கே, என் பிள்ளையும் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்காங்க. சரி, அவங்களுக்கு ரசம் வச்சு சோறு பொங்கி கொடுப்போமேன்னு பார்த்தேன். ரசம் வைக்கலான்னு அடுப்பங்கரைக்குள்ளே போய் பார்த்தா தக்காளியே இல்லைக்கா. தக்காளி இருந்த மாதிரியே ஞாபகம் இருந்துச்சு, அதனால வாங்காமே விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன, இப்போ போய் வாங்கிட வேண்டியதானே? அது எங்களுக்கு தெரியாதா? வாங்காத இருந்தால் எதுக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போறேன்? என்ன டீ, கடையில் போய் தக்காளி வாங்க வேண்டியதானேன்னு கேட்டால் அந்த பக்கமாக திரும்பி என்னமோ பேசுதே. தக்காளி வாங்கலான்னு தான் கடைக்கு கிளம்பி வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா கடை மூடி இருக்குக்கா. நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன்? அதான் உங்கள்கிட்ட 2 தக்காளி வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். கடை மூடி இருக்கா? இன்னைக்கு எதுக்கு கடை மூடி இருக்கு? என்னன்னு தெரியலக்கா, கடைக்கார வீட்டில் யாரும் செத்துருப்பாங்கன்னு நினைக்கேன், அதான் கடையை மூடி வச்சிருக்காரு. அடி பாவி, 2 தக்காளிக்காண்டி கடைக்காரன் வீட்டில் யாரோ செத்துட்டாங்கன்ட்டாலே. கடைக்காரன் கடையை மூடவே இல்லை. நான் தக்காளி எதுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு தானே இங்கே வந்திருக்கேன். சரிம்மா, இப்போ என்ன உனக்கு தக்காளி தானே வேணும்? தாரேன், கொஞ்ச நேரம் பொறு, சாப்பிட்டுட்டு தாரேன். ஆ சரிக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பைய சாப்பிடுங்க. பிரியாணியா நல்லா இருக்கும் போலயே. ஆமாம்மா, நல்லா தான் இருக்கு, இரு சாப்பிட்டு வாரேன். வீணா போனவா, பிரியாணியான்னு கேட்க நல்லா இருக்கும் போலயேன்னு வேற சொல்லுதே. அப்போ கூட இவளுக்கு புரிய மாட்டேக்கே. கொஞ்சம் தட்டில் வச்சு தரலாமில்ல, இப்படி தனியா திங்காலே வயிற்று வலிக்க போகுது இவளுக்கு நல்லா. எம் 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 எம். ராணியக்கா, என்ன வீட்டில் சாப்பாடு செய்யலையோ? இன்னைக்கு கடையில் வாங்கியிருக்கீங்க போல. ஆமாட்டி, என் மவனும் மருமகளும் அவங்க அம்மா வீட்டில் விருந்துன்னு போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அதனால சாப்பாடு எனக்கு மட்டும்தானே செய்யணும். அதான் எங்கள் வீட்டுக்காரர் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சரி, புது மருமக எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன டீ, அவள் நல்லா இருக்கா. அதை கேட்கலக்கா, வீட்டில் வேலைகளை செய்யுதாளா இல்லை சும்மா தான் இருக்காளா? ஏன், வேலையெல்லாம் செய்வாளே. முதலையே தட்டி வைக்கணும்க்கா. வேலை செய்யும் செய்ய வச்சிடணும். நீங்க போய் அவன் முன்னால் அடுப்பங்கரைக்குள்ளெல்லாம் நின்று வேலை செய்யக்கூடாது. அவளைதான் வேலை செய்ய போடணும். நீங்க செஞ்சு பழக்கிட்டீங்க, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நீங்க தான் செஞ்சுட்டே கிடக்கணும். அப்படியா? ஆமாக்கா, ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரியா? மருமகளை எப்படி நடத்தணும்னு கத்துக்கோங்க. வேலை செய்யுன்னு போட்டு கொள்ளணும். ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்னா தூக்கி போட்டு மிதிச்சிடணும். அப்பதான் அவளுக்கு உங்க காலுக்கு கீழே கிடப்பாளுங்க. ஆமா ராதா, நீ எதுக்கு வந்த? மறந்துட்டனே. ஏக்கா, தக்காளி வாங்கிட்டு போலான்னு வந்தேன்க்கா. ஆ, தக்காளி வாங்க தானே வந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இங்கே வீட்டுக்குள்ளே வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டையில் தூடுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், விளக்கமாறு பிஞ்சிரும்.